திமுககாரன் அவன் ஒரு டீம் வச்சுருக்கான், பென்னுன்னு சொல்லி, இந்த சபரீசன் அவன் மருமகன். அவனுக்கு வேலையே இதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுகவை தாக்கி போட்டால் அந்த வீடியோவை மக்கள் பார்க்க விடாமல் தடுக்கிறான். மற்றவனுக்கு லஞ்சம் கொடுத்துட்றான். லஞ்சம் வாங்காதவனை மக்கள் படிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. 2 மணி வரை இங்கே 2 பேர் பண்ணுற அக்கப்போர் பெரிய அக்கப்போர். நம்ம இதை வந்து மெயிலை ஹேக் பண்ணி உள்ளே வரான், உள்ளே வந்து ஆஃப் பண்ணுறான், வீடியோவை பார்க்க விடாமல் தடுக்கிறான். அப்புறம் இவங்க 2 பேரும் குரூப் வச்சுருக்காங்க, இந்த பிஜேபிக்காரனும் திமுககாரனும் குரூப் வச்சுருக்கான். கெட்ட வார்த்தையில் என்னென்ன கமெண்ட் இருக்கோ அதெல்லாம் போடுறான். இந்த கெட்ட வார்த்தை கமெண்ட்டை பூரா தடுக்கணுங்கிறதுக்காகவே யூடியூபுக்கு தனியாக பணம் கட்ட வேண்டியது இருக்குது. இந்த கெட்ட வார்த்தை போடுறவனெல்லாம் பிளாக் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக. அது ஒரு குரூப், அது ஒரு இதுக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்குது. இல்லைன்னா கெட்ட வார்த்தை 2 பேரும். அவன் சபரீசன் வந்து ஒரு குரூப் வச்சு பெண்ணுன்னு ஒரு நிறுவனமே நடத்துகிறாப்புல. இங்கே அண்ணாமலை வந்துக்கிட்டு இங்கே கால் சென்டர் மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இவன் வந்து ஸ்டாலின் வாழ்க, இவர் அண்ணாமலை வாழ்க, ஸ்டாலினுக்கு ஜெய், அண்ணாமலைக்கு ஜெய், திட்டிட்டா டே போடா வாடா, இப்படியே 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வீடியோ வந்து நீங்கள் எல்லாரையுமே உங்களை பார்க்க வைக்கிறோம்னா அவங்க 2 பேரை தாண்டி தான் வரணும். அவ்வளவு கெடுதல், அவ்வளவு. இதுதான் அரசியலா? நாங்கள் வந்து யாரையுமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறது இல்லை. தப்பு பண்ணுறவனை தாக்குறோம்னா நம்ம தப்பு பண்ணுறது மக்களுக்கு தெரிஞ்சுடக்கூடாதுங்கிறதுக்காக 2 பேரும் இதை பண்ணிக்கிட்டு, இதுதான் அரசியலா?